வெல்கம் டு யுவர் புக். ஸோ பாலிட்டியில இருந்து டிஎன்பிஎஸ்சில இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடா இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுதான். இந்த அடிப்படை உரிமைகள் பத்தி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இதை என்ன பண்ணலாம்னா ரெண்டு பார்ட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அடிப்படை உரிமைகள்னா என்ன, இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அண்ட் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துடலாம். செகண்ட் பார்ட்ல ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம செகண்ட் பார்ட்ல பார்த்துடலாம். ஓகேங்களா? அண்ட் இங்க இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆனா புக்லயுமே கொஞ்சம் டெப்தா கேட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க புரிஞ்சு படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ணிருக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட் சைட் சோர்ஸ்ல இருந்து தான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க குரூப் 1, 2, 2A இதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன லெவல் அப்படிங்கிறது. ஸ்டாண்டர்ட் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிக்கணும். ஸோ அப்படிங்கும் போது நீங்க கண்டிப்பா அவுட் சைட் சோர்ஸை ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால என்ன அந்த மாதிரி அவுட் சைட் சோர்ஸ் இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால டேக் அப் நோட் அண்ட் பென், இல்ல அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த கொஸ்டின் வரும்போது அதுக்கான எக்ஸ்பிளனேஷனோட சேர்த்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ டைரக்டா கொஸ்டின்குள்ள போயிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை இந்தியா டாஸ் வழியாக வழங்குகிறது அப்படின்றாங்க. சோ இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை யார் வழங்குறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு தான் வழங்குது. சோ ஒரு சிலருக்கு பாராளுமன்றமா, அரசாங்கமா, இல்ல நீதித்துறை கொடுக்குதா அப்படிங்கிற மாதிரி டவுட் எல்லாம் வரலாம். பட் ஆனா அதுக்கு உங்களுக்கு புக்லயே கொடுத்திருக்கான் பாருங்க. முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது அப்படின்றாங்க. அப்ப இந்திய அரசியலமைப்பு தான் இந்த அடிப்படை உரிமைகளை வழங்குது. இது ரிலேட்டடா நீங்க என்ன எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா இதை நீங்க பார்க்கலாம். என்னன்னா 7 அடிப்படை உரிமைகள் இனிஷியலா இருந்துச்சு. அதாவது 1950 நடைமுறைக்கு வந்துச்சுல்ல. சோ அப்ப 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. ஆனா இப்போ எத்தனைதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 தான் இருக்கு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா 1978ல 44th அமெண்ட்மெண்ட் 44வது சட்ட திருத்தத்தின்படி என்ன ஆகும்னா ஆர்டிகல் 31 விதி 31 இருந்த சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையில இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சாதாரண சட்ட உரிமையா மாத்திருப்பாங்க. சோ இதனாலதான் இந்த 7 அடிப்படை உரிமைகள்ல இருந்து 6 அடிப்படை உரிமைகளா மாறி இருக்கும். அதுக்கடுத்து நீங்க இதுல என்ன இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கான பகுதி என்ன அப்படின்னு பார்க்கணும். அடிப்படை உரிமைகளுக்கான பகுதி என்ன? பகுதி 3. அடுத்தது அடிப்படை உரிமைகள் பகுதி 3ல எந்த விதியில இருந்து எந்த விதி வரைக்கும் இருக்குங்கிறது தெரியணும். சோ அப்ப விதி 12ல இருந்து ஆர்டிகல் 12ல இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து இந்த அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா? சோ அப்ப 31ங்கிறது 12ல இருந்து 35க்குள்ளதானே இருக்கு. அப்ப இதுக்குள்ள இருந்த இந்த சொத்துரிமை தான் 1978ல 44வது அமெண்ட்மெண்ட். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சோ இதுல வந்து மாத்திருப்பாங்க. அதுவும் என்னவா மாத்திருப்பாங்க அப்படின்னா அடிப்படை உரிமையில இருந்து அது என்னவா மாத்திருப்பாங்க, ஒரு சட்ட உரிமையா மாத்திருப்பாங்க. ஏன் இவ்வளவு டீடைல்டா இதை சொல்றேன்னா இப்ப நான் சொன்ன பாயிண்ட வச்சு மட்டுமே இதுக்கப்புறம் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க. அண்ட் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இந்த பகுதி 3 தான் இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு அழைப்பாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்போட மகா சாசனம் அப்படின்னா இதுதான். இந்த பகுதி 3 தான் வந்து மகா சாசனம் அப்படின்னு அழைப்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை, அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, சுரண்டலுக்கு உண்டான உரிமை, சுதந்திர உரிமை. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நிறைய பேருக்கு இது வந்து நாலுமே கரெக்டா தானே இருக்கு, இதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தோணும். ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. ஏன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா சுரண்டலுக்கு உண்டான உரிமை அப்படின்னு கொடுத்திருக்கான். ஆனா அடிப்படை உரிமைகள்ல சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப சுரண்டலுக்கு எதிரா என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதுக்கு எதிரா வந்து நம்மளுக்காக உரிமை கொடுத்திருக்காங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க உண்டான உரிமைகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் தவறான ஒன்று. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? இப்பதான் பார்த்தோம் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு. பகுதி 3ல. பகுதி 2ல என்ன இருக்கும்? குடியுரிமை இருக்கும். பகுதி 4ல அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அது இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கீழ்காணும் வாக்கியங்களை கருதுக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் நீங்க கொடுத்திருக்காங்க. மேலே காணப்படும் கூற்றுகள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா உங்க புக்ல
இது வந்து ஒரு சின்ன லைனா இருக்கும். இதை நீங்க நோட் பண்ணிருக்கணும். பண்ணல அப்படின்னா இப்ப நோட் பண்ணிக்கோங்க. இந்தியால அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது முழுமையானது அல்ல. ஏன் இது முழுமையானது அல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டுடைய பாதுகாப்பு கருதி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம், தடைகள்லாம் வந்து விதிச்சிருக்காங்க. சோ அதனால அடிப்படை உரிமைகள் முழுமையானது அல்ல. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கான்? முழுமையானவைன்னு கொடுத்திருக்கான். அப்ப இது தவறானது. அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்கான்? அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை. அப்ப அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவைனா எஸ், இது வந்து நடைமுறைப்படுத்த முடியும். உங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமைகள் வந்து பறிக்கப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னோம், விதி 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே என்னது? அடிப்படை உரிமைகள் அப்படின்னு. இதுல 32வது ஆர்டிக்கல் ஒண்ணு இருக்கு, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் முறை அப்படின்னுட்டு. சோ இதுபடி நீங்க வழக்கு, அதாவது நீதிமன்றங்களை நாடி, உங்களால உச்ச நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய அடிப்படை உரிமையை மறுபடியும் வந்து நீங்க பெற்றுக்கலாம். அதுக்கான நியாயத்தை உங்களால கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப நீதிமன்றத்தால இது வந்து நடைமுறைப்படுத்த முடியும். சோ அப்ப இது சரியானது. அப்ப எது மட்டும் சரியானதுன்னா 2 மட்டும் சரி அப்படிங்கறதா ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் எந்த கூற்று இந்திய மக்களின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது? நாம் ஆல்ரெடி சொன்ன பகுதி 3 அடிப்படை உரிமைகள் இருக்கிறதா பகுதி 3. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மகா சாசனம் என அழைக்கப்படுவது அடிப்படை உரிமைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். மேற்கண்ட கூற்றுகளில் எது எவை சரியானது அல்லது சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க 2 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? அடிப்படை உரிமைகள் பகுதி 3ல் சட்டப்பிரிவு 12ல இருந்து 35 வரை குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கொடுத்திருக்கான். இது சரி. அடிப்படை உரிமைகள்ங்கிறது பகுதி 3 தான், 12ல இருந்து 35 தான். அப்ப இது சரியானது. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? இந்தியாவின் மகா சாசனம் என்று விவரிக்கப்படுகிறது பகுதி 3. பகுதி 3 தான் இந்தியாவின் மகா சாசனம்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதுவும் சரியானதுதான். அப்ப இரண்டுமே சரி. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே உள்ளவற்றில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. என்ன கொஸ்டின்னா, அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகள் எப்படிலாம் சொல்றாங்க அப்படின்றாங்க. இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம், அதுதான் மகா சாசனம். அப்ப இது சரியானது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? அரசியலமைப்பின் மனசாட்சி இல்லைன்னா அரசியலமைப்பின் ஆன்மா என அழைக்கப்படுவது எதுனா இந்த அடிப்படை உரிமைகள் தான். ஏன்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சட்டப்பிரிவு 32 அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னே குறிப்பிட்டிருப்பாரு. சோ அப்ப இந்த சட்டப்பிரிவு 32ங்கிறது எதுக்குள்ளதான் இருக்கு? அரசியல் அடிப்படை உரிமைகள்ல தான் இருக்கு. அப்ப இதுவும் சரியானது. அதுக்கடுத்து 4th பாயிண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அமெரிக்கா அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம் தான் நம்மளோட அடிப்படை உரிமைகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட். ஏன்னா நம்மளோட அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்க அரசியலமைப்புல இருக்கக்கூடிய உரிமைகளை வச்சுதான் வந்து நம்ம இதை உருவாக்கி இருப்பாங்க. அப்ப 4 பாயிண்ட்டுமே வந்து சரியானது. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் அடிப்படை உரிமைகளின் காவலன் யார்? அடிப்படை உரிமைகளின் காவலன் அப்படின்னாவே யாருன்னா உச்ச நீதிமன்றம் தான். இந்திய உச்ச நீதிமன்றம் தான். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆர்டிகல் 32 படி என்ன பண்ணலாம்? இது 32ங்கிறது என்னது? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் முறை. நம்மளுக்கு ஏதாவது ஒரு அநீதி இழைக்கிறாங்க, அடிப்படை உரிமைக்கு வந்து இது பண்றாங்க அப்படின்னா அப்ப நம்ம ஆர்டிகல் 32 படி நம்ம உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க. இந்த நீதி பேராணைகளை பத்தி நம்ம அடுத்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். பட் இந்த வீடியோல இது மட்டும் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான ஆணைகளை வெளியிட்டு நம்மளுடைய உரிமைகளை காக்கிறதுனாலதான் உச்ச நீதிமன்றத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? சோ இப்ப அடிப்படை உரிமைகளின் காவலன்னா யாரு? இந்திய உச்ச நீதிமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடிப்படை உரிமைகள் பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியவை. இது சரியானது. ஏன்னா நீதிமன்றங்கள் மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும்? அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த முடியும். ஆர்டிகல் 32 இப்ப பார்த்தோம் இல்ல, அதுதான். அடுத்து என்ன கொடுத்திருக்கான்? இந்த உரிமைகள் முழுமையானது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த அடிப்படை உரிமைகள்ங்கிறது என்னது? முழுமை அல்லது அற்றது. சோ அப்ப முழுமையானது அல்ல அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்ப இது தவறான பாயிண்ட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி 20 மற்றும் 21 கீழ் உள்ள தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க.
இது சரியானது. என்னன்னா நம்மளோட அடிப்படை உரிமைகள்ல தேசிய நெருக்கடி 352 படி அவசர நிலை அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா 2021 மட்டும் எக்காரணத்தை கொண்டும் இந்த அடிப்படை உரிமைகளை எதாலையும் நிறுத்த முடியாது. ஆனா அவசர நிலை அறிவிச்சிருக்கும் பொழுது மத்த அடிப்படை உரிமைகள் எல்லாமே நிறுத்தப்படும். 19 உடனடியா நிறுத்தப்படும். அதாவது அவசர நிலை இது பண்ணிட்டாங்க அப்படின்னா 19 எந்த ஒரு இதுவுமே இல்லாம நிறுத்தப்பட்டுரும். விதி 19 கீழ இருக்க எல்லா உரிமைகளும். மத்த உரிமைகள் எல்லாம் குடியரசுத் தலைவர் ஒரு ஆணை ஒரு சில ஆணைகள் பிறப்பிப்பதன் மூலமா என்ன பண்ணலாம்னா நிறுத்தி வைக்க முடியலாம். ஆனா 2021 நிறுத்தி வைக்க முடியாது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த பாயிண்ட் சரியான பாயிண்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இவை இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கப்பெறக்கூடியதாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த அடிப்படை உரிமைகள்லாம் இந்திய மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா? ஃபாரினர்ஸ் ஒருத்தவங்க இங்க வராங்க, அவங்களுக்கு கிடைக்காதா? இல்ல ஃபாரினர்ஸ் இயல்புரிமை மூலமா குடியேறாங்க இங்க, அது மாதிரி அப்ப குடியேறும் பொழுது அவங்களுக்கு இந்த அடிப்படை உரிமைகள் கிடைக்காதா அப்படின்னா ஃபாரினர்ஸ்க்கும் ஒரு சில அடிப்படை உரிமைகள் கிடைக்கும். அதனால இது இந்திய குடிமகளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்றது தவறானது. ஓகேங்களா? சோ அப்ப எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 3 தான் சரி. இத பத்தி நம்ம டீடைல்டா அடுத்த ஒரு கொஸ்டின் வரும், அதுல நம்ம பார்க்கலாம் என்னென்ன உரிமைகள்லாம் ஃபாரினர்ஸ்க்கும் அடிப்படை உரிமைகள் வழங்கப்படுது அப்படிங்கறது எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்கான்? அரசியலமைப்பின் பகுதி 4 அடிப்படை உரிமைகள் அடங்கியுள்ளது. ஆனா அரசியலமைப்பு பகுதி 3 தான் என்னது அடிப்படை உரிமைகள் இருக்கு. அப்ப இது தவறானது. அடுத்தது, அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் நீதி வழங்குவதற்கு அப்பாற்பட்டது அப்படின்றாங்க. அப்ப நீதிமன்றத்தால அடிப்படை உரிமைகளை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. அப்போ அப்பாற்பட்டதானா? கிடையாது. ஆர்டிகல் 32 படி நம்ம நீதிமன்றத்தை தான் நாடி ஆகணும் அடிப்படை உரிமைகளுக்கு. அப்போ இதுவும் தவறானது. அடுத்து என்ன கொடுத்திருக்கான்? அடிப்படை உரிமைகள் பன்னாட்டு அமைதியை மேம்படுத்துகிறது. நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டுடனான அமைதியையுமே இது பண்ணாது. ஏன் அப்படின்னா அடிப்படை உரிமைகள்னா ஒரு மனிதனுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் கிடைக்கணும் அப்படிங்கறதுதான். அந்த உரிமைகள்னாலதான் அமைதி உண்டாகும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப இது தவறானது. அடுத்து என்ன கொடுத்திருக்கான்? அடிப்படை உரிமைகள் குடிமக்களுக்கு அரசியல் சுதந்திரத்தை வழங்குவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. அடிப்படை உரிமைகள் குடிமக்களுக்கு என்ன பண்ணுது? அரசியல் சுதந்திரம் கொடுக்குது. இது சரியானது. அரசியல் சுதந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும்? வாக்களிக்கக்கூடிய உரிமைகளா இருக்கலாம். அடுத்தது ஒரு பர்சனை தேர்ந்தெடுக்கிற உரிமை அரசியல் உரிமைன்னு சொல்லுவோம். அரசியல் சுதந்திரம் வேற, அரசியல் உரிமைகள் வேற. அதே மாதிரி அரசு பணிகள்ல பணிபுரியறது, இது எல்லாமே இதுலதான் வரும். அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஆர்டிகல் 16 படி என்னது? அரசு வேலை வாய்ப்புகள்ல சம வாய்ப்பு அளிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாதிரி இது எல்லாமே சரியானது. அப்ப அடிப்படை உரிமைகளுக்கு கீழே தான் அரசியல் சுதந்திரம் நம்மளுக்கு வழங்கப்படுது. அப்ப 4வது பாயிண்ட் மட்டும்தான் இதுல சரியானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒரு சில அடிப்படை உரிமைகளை தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை எப்பொழுது நிறுத்தி வைக்கப்படும்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 2021 தவிர மத்த எல்லாத்தையுமே தேசிய நெருக்கடியின் பொழுது, தேசிய அவசர நிலை காலத்தின் பொழுது நிறுத்தி வைக்க முடியும். அதுக்கான இதுதான் 352. உங்களுக்கு புக்ல இப்படி கொடுத்திருப்பாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ். அப்ப 352னா என்னன்னா தேசிய நெருக்கடி. அப்போ இதுக்கு கீழே குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்படும் பொழுது 19க்கு கீழே இருக்கக்கூடிய அளிக்கப்பட்ட அனைத்து சுதந்திரமும் தானாகவே நிறுத்தப்படும். ஆனா மத்த அடிப்படை உரிமைகள்லாம் என்ன பண்ண முடியும்னா ஒரு சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தான் தடை செய்ய முடியும் அப்படின்றாங்க. சோ இதையும் கேட்பாங்க. இந்த 3 பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. 2021 உங்களால நிறுத்தி வைக்க முடியாது. ஆனா 19 உடனடியாக நிறுத்தப்படும். மற்றத ஆணைகள் பிறப்பிப்பதன் மூலமா தான் நிறுத்தி வைக்கணும். அப்ப எப்ப அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னா தேசிய நெருக்கடியின் போதுதான் நிறுத்தி வைக்க முடியும். 4 பாயிண்ட். இது எல்லாத்தையும் எப்படி வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின் மாத்தி கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்கப்பட முடியும்? இப்பதான் பார்த்தோம். என்னது? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் நிறுத்தி வைக்க முடியும். தேசிய அவசர நிலை இல்லைன்னா தேசிய நெருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் காணப்படும் அடிப்படை உரிமைகள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? இப்போ எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்கு? 6 அடிப்படை உரிமைகள் இருக்கா? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. மொத்தம் 6 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. அப்போ 6 அப்படிங்கறதா சரியான விடை. ஆனா இது உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ சொன்னதுதான்
முதலில் இந்திய அரசியலமைப்புல 7 அடிப்படை உரிமைகள் இருந்திருக்கு. இதுல ஒரு அடிப்படை உரிமை சொத்துரிமை 31வதா இருந்ததுதான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பின்னால சட்ட உரிமையா மாத்திருப்பாங்க அடிப்படை உரிமையில இருந்து. இதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 1950ல எத்தனை அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 7. ஓகேங்களா? தற்போது எத்தனை அப்படின்னு கேட்டாதான் 6. அதாவது 1978 44வது அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் 6 மாறுனுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே எத்தனை இருந்துச்சு? 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. ரொம்பவே இம்பார்ட்டன்டான இது ஒண்ணு. ஏன் இத திருப்பி திருப்பி மென்ஷன் பண்றேன் அப்படின்னா முகவுரையில இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்ன, நடைமுறைக்கு வந்த நாள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன வந்திருக்கும் அப்படின்னா முகவுரையில முதல்ல இருந்த வார்த்தைகள்லாம் என்ன, 1976ல 42 அமெண்ட்மெண்ட் படி மாத்துனாங்கல்ல, அதுல என்னென்ன ஆட் பண்ணிருப்பாங்க? சமதர்ம சமய சார்பற்ற ஒற்றுமை ஒருமைப்பாடு, அந்த 3 வார்த்தைகள் ஆட் பண்ணிருப்பாங்கல்ல. அப்போ 1976க்கு அப்புறம் எப்படி முகவுரை இருக்கு, 1976க்கு முன்னாடி என்ன முகவுரையில இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இதையும் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன், சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு. இப்பதான் சொத்துரிமை பத்தி பார்த்தோம். 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி பிரிவு 31லிருந்து சொத்துரிமை, அதாவது அடிப்படை உரிமைகள்ல இருந்த சொத்துரிமை பகுதி 12வது பகுதியில 300A கீழே ஒரு சட்ட உரிமையா மாற்றப்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத இப்ப இருந்து கவுண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்ப சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு இது 1978. எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 44வது அமெண்ட்மெண்ட். என்ன பிரிவுல இருந்து? 31ல இருந்து 300A 12 பிரிவுக்கு போயிருக்கா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 44வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு இப்பதான். அப்ப 1978 தான் 44வது அரசு சட்டம். அப்ப 1978 தான் 44வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. அப்ப இது செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அரசியலமைப்பு 44வது திருத்த சட்டம் 1978 சொத்துரிமையை எதிலிருந்து எதிராக மாற்றியது? அடிப்படை உரிமையில இருந்து தான் என்னவா மாறுனுச்சு? சட்ட உரிமையா மாறுனுச்சு. அப்ப அடிப்படை உரிமைகள் இருந்து சட்ட உரிமையாக மாறினது. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் சரியானது. செகண்ட் என்ன கொடுத்திருக்கான்? சட்ட உரிமையில இருந்து அடிப்படை உரிமையா மாறுச்சுன்றான். இது தவறு. அடுத்தது அடிப்படை உரிமையில இருந்து அடிப்படை கூறாக மாறுச்சுன்றான். அப்ப இதுவும் தவறு. அப்ப எதுதான் சரினா ஒன்று மட்டும் சரியானது. இது தேர்ட் கொஸ்டினா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? முன்னாடி என்னன்னு கொடுத்துட்டு என்னன்னு கேட்டான், இப்ப இத கொடுத்துட்டு அதை கேட்கிறான். அப்ப எது? சொத்துரிமை தான் வந்து அடிப்படை உரிமையில இருந்து சட்ட உரிமையா மாற்றப்பட்டது. அப்ப இது 4வது கேள்வியா? அடுத்து பாருங்க, கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் 7 அடிப்படை உரிமைகளை கொண்டிருந்தது. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் தான் உள்ளது. இது கூற்று சரி, ஏன்னா நம்மளுக்கு தெரியும். அடுத்து 1978 44வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமையானது அடிப்படை உரிமைகள்ல இருந்து நீக்கம் செய்யப்பட்டது. அடிப்படை உரிமையில இருந்து நீக்கம் பண்ணாங்க. இதுவும் சரி. அப்ப 7ல இருந்து ஏன் 6ஆ மாறுச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் தானே இது. அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி, கூற்றுக்கான காரணம் தான் சரி. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இது 5வது கேள்வியா? அடுத்து பாருங்க, மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க அப்படின்றாங்க. சுதந்திர உரிமை, சமய சார்பு உரிமை, அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை, இது எல்லாமே தற்போது அடிப்படை உரிமைகளா இருக்கிறது. ஆனா சொத்துரிமை மட்டும் என்னது? இப்ப அடிப்படை உரிமையில இல்ல. இது வந்து சாதாரண சட்ட உரிமை தான். அப்ப இது 6வது கேள்வி. உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் பாருங்க, இது ரிலேட்டடாவே கேட்டிருக்காங்க. அண்ட் நான் வந்து ஒரு சில கொஸ்டின்ல வந்து ஸ்கிப் பண்ணிருக்கேன். ஏன் பண்ணிருக்கேன் அப்படின்னா இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த கொஸ்டின்லாம் நான் வந்து ட்வைஸ் வைக்கல. அப்போ ஒரு பாயிண்ட் தான், ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் தான். அதுல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அப்ப உங்களுக்கு தெரியுமாங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதுல நம்ம இதுக்கப்புறம் வர கொஸ்டின் எல்லாமே சமத்துவ உரிமைகள் பத்தியே இருக்கும். சோ சமத்துவ உரிமைகள் அப்படிங்கிறது பிரிவு 14, 15, 16, 17, 18. 14ங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15ங்கிறது பாகுபடுத்துவதை வந்து தடை செய்யறது. அடுத்தது 16ங்கிறது பொது வாய்ப்புகள்ல வேலை வாய்ப்புகள்ல வந்து சம வாய்ப்பு அளிக்கிறது. அடுத்தது 17 தீண்டாமை ஒழித்தல். 18 வந்து பட்டங்களை நீக்குதல். இந்த 5மே இது ரிலேட்டடா எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான், என்னென்ன கேட்டிருக்காங்கிறதா பார்க்க போறோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சோ அதனால நம்ம டைரக்டா எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லாம கொஸ்டினுக்கு போயிடலாம். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்க. 14ங்கிறது என்ன? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அப்ப 3. அடுத்தது 15 என்னது?
பாகுபாடு காண்பதை தடை செய்தல். சாரி, பாகுபாடு காண்பதை. ஓகேங்களா? சோ கொஞ்சம் டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. சோ சரத்து 15 வந்து பாகுபாடு காண்பதை தடை செய்தல். அடுத்தது இது 4. சரத்து 16ங்கிறது என்னது? அரசு வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் சம உரிமை வழங்குறது, சம வாய்ப்பு. அப்ப இது 2வது. சரத்து 18ங்கிறது பட்டங்களை ஒழித்தல். இப்பதான் பார்த்தோம். அப்ப இது 1. அப்ப 3, 4, 2, 1 அப்படிங்கறதுதான் சரியான வரிசை. 3, 4, 2, 1 எங்க இருக்கு? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சட்டத்தின் ஆட்சி. இத வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வந்து 11th புக்ல கொடுத்திருக்கான். ஆனா இந்த லெசனை நீங்க படிக்க மாட்டீங்க. 3rd லெசனா கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. பட் இது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா அடிப்படை உரிமைகள்ங்கிறது ரிலேட்டடா இருக்கக்கூடிய இது, அதனால. ஓகேங்களா? சோ சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த சட்டத்தின் ஆட்சிங்கிற கோட்பாடை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவி டைசி அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து ஆங்கிலேயர் சட்டமன்றத்துல ஆங்கிலேயர்கள் வந்து சட்டத்தினால மட்டும்தான் ஆளப்படுறாங்க, வேற ஒரு எந்த இதனாலையுமே தண்டனைகள் வழங்கப்படுறது இல்ல, தண்டிக்க கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அப்ப ஏவி டைசி ஆங்கில அரசியல் அமைப்பு சாசனத்தின் முக்கியமான அம்சம் சட்டத்தின் ஆட்சியாகும். அப்ப சட்டத்தின் ஆட்சிங்கிறது ஆங்கில அரசியல் அமைப்பு, பிரிட்டிஷோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது தான். சோ இத பத்தி சொல்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவி டைசி. அப்ப சட்டத்தின் ஆட்சியின் தொடர்புடையவர் ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சினா ஒண்ணும் இல்ல, சட்டத்திற்குட்பட்டு எல்லாமே நடக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்ற இந்த விதி இங்க கொடுத்திருக்க எந்த ஆப்ஷனுக்கு தொடர்புடையதுன்னு கேக்குறான். நீதிமன்ற முனைப்பா, நீதி புனராய்வா, இல்ல சட்டத்தின் ஆட்சியா, இல்ல தர்மத்தின் ஆட்சியான்னு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏன் அப்படின்னா இந்த சட்டத்தின் ஆட்சிக்கு ஒரு சில முக்கிய நோக்கங்கள், குறிக்கோள்கள்லாம் இருக்கும். அதுல ஒண்ணுதான் வந்து இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது உங்களுக்கு ஓல்டு புக்ல டீடைல்டா கொடுத்திருக்கான். நியூ புக்ல வந்து ஒரு பாயிண்ட் ஏவி டைசி பத்தி மட்டும்தான் கொடுத்திருக்கான். ஓகேங்களா? அதனால இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ இது இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நெக்ஸ்ட், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது? இப்பதான் பார்த்தோம், இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கறதுல இருந்து தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பெறப்பட்டதுன்னு. அப்ப இந்த சட்டத்தின் ஆட்சிங்கிறது எங்க இருக்கு? ஆங்கில அரசியலமைப்புல இருக்கு. அப்ப ஆங்கில அரசியலமைப்புனா என்ன? இங்கிலாந்தோடது. அப்ப இங்கிலாந்து அப்படிங்கறதுதான் இதுக்கான விடை. ஓகேங்களா? சோ ஒரே இதுதான், 3 கொஸ்டின் இது ரிலேட்டடாவே கேட்டிருக்காங்க. பாருங்க, ஒரே ஒரு பாயிண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு, இந்த ஒரு பாயிண்ட் தான். நெக்ஸ்ட், மதம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் போன்றவற்றின் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 15, பாகுபாடு காட்டுவதை தவிர்த்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அது. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுகிறது? தீண்டாமை ஒழிப்புனா 17, சரத்து 17. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது? பிரிவு 18 தான் வந்து சட்டங்கள் ஒழித்தல் பற்றி கூறக்கூடியது. அடுத்த கொஸ்டின், இது ஒரு பொறுத்துக, இதையும் அப்படி இங்க இருக்கு பாருங்க, இது பார்த்துட்டு கூட நீங்க பண்ணலாம், இல்ல ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க. சோ ரிவிஷனா தான் பிவிக்யூ சீரியஸ் போகும். அப்போ நீங்களா பொருத்தி பாருங்க. ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது என்ன? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா சம உரிமை அப்படிங்கிறது தான். அப்ப 4. உட்பிரிவு 15 அப்படிங்கிறது என்னது? பாகுபாடின்மை, பாகுபாடு காட்டுவதை தடை செய்தல். அப்ப 3A. அடுத்தது 16ங்கிறது வேலை வாய்ப்புகள்ல சம வாய்ப்பு. 1. ஆர்டிகல் 19ங்கிறது பேச்சுரிமை, இது சுதந்திர உரிமையில வரக்கூடியது. இது வந்து அடுத்த இதுல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்ப 4, 3, 1, 2 அப்படிங்கறதா சரியான இது. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பொறுத்துக. ஓகேங்களா? அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுதந்திர உரிமை. இதுதான், இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடும். சுதந்திர உரிமை அப்படிங்கும்போது பிரிவு 19ல இருந்து பிரிவு 22 வரைக்கும் இருக்கிறது. 1, 2, 3, 4, 5 இந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன வரும்? சுதந்திர உரிமையில வரும். அப்ப 19 அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை, அமைதியான முறையில கூட்டம் கூட்டுறதுக்கான உரிமை, சங்கங்கள், அமைப்புகளை தொடங்குறதுக்கான உரிமை, அதுக்கடுத்து இந்திய நாட்டுல எங்க வேணாலும் வசிச்சுக்கிறதுக்கான உரிமை, தொழில் செய்யறதுக்கான உரிமை. இது எல்லாமே 19. 20 அப்படிங்கிறது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை. 21ங்கிறது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு பெறும் உரிமை. இதுதான் தனி உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 21 தான் வந்து என்னது? தனி உரிமை.
இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அடிக்கடி கொஸ்டின்ல வந்துட்டே இருக்கிறது. பிரிவு 21ங்கிறது தொடக்க கல்வி பெறக்கூடிய உரிமை. இது 2002ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. இத பத்தியும் நீங்க டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும். இதுக்கான கொஸ்டினுமே உங்களுக்கு இருக்கு. பிரிவு 22ங்கிறது தடுப்பு காவல்ல வைப்பதற்கு எதிரான உரிமை, பாதுகாப்பு உரிமை. ஒரு சில வழக்குகள்ல கைது செஞ்சு தடுப்பு காவல்ல வைக்கிறதுக்கு எதிரா இருக்கக்கூடிய உரிமைகள் தான் பிரிவு 22. இப்ப என்ன கொஸ்டின் பார்க்கலாமா? இது ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ்னு. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது அப்படின்னு கேக்குறாங்க. பேச்சுரிமை, கருத்துரிமை 19. அப்ப இது சுதந்திர உரிமை. இதுவும் சுதந்திர உரிமை. எந்த ஒரு தொழிலும் பண்ணிக்கலாம், வியாபாரமும் பார்த்துக்கலாம். அடுத்தது ஆயுதங்கள் இல்லாம அமைதியா கூடலாம். அமைதியான முறையில் கூட்டம் கூடுக அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல. சோ அதுதான் ஆயுதமின்றி அமைதியான முறையில கூட்டம் கூடுற உரிமை கொடுத்திருக்காங்க சுதந்திர உரிமையில. ஆனா தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றக்கூடிய உரிமை அப்படிங்கிறது சமய சார்பு உரிமையில தான் வரும். சுதந்திர உரிமையில வராது. அப்போ இதுதான் சுதந்திர உரிமையின் கீழ் வராது. ஆப்ஷன் டி தான் வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த அரசியலமைப்பு விதி 7 அடிப்படை உரிமைகளை குடிமக்களுக்கு உறுதி செய்கிறது? அதாவது எந்த அரசியலமைப்பு விதி, எந்த பர்டிகுலர் ஆர்டிகல் 7 ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி 19 தான் கொடுத்திருக்கு. இது உங்களுக்கு ஓல்டு புக்ல உங்களுக்கு கிளியரா கொடுத்திருப்பாங்க. இது ஓல்டு புக்கோட கட்டிங்ஸ். ஓகேங்களா? அங்க பார்த்தா அதேதான். நீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. பேச்சுரிமை, கருத்துரிமை, அடுத்து ஆயுதங்கள் இல்லாம கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைச்சுக்கிறதுக்கான உரிமை, சுதந்திர இந்தியா முழுவதும் எந்த பகுதிகளுக்கு வேணாலும் நீங்க போய்க்கலாம், அதுக்கான உரிமை, எந்த பகுதியில வேணாலும் வசிக்கலாம், அதுக்கான உரிமை, அதுக்கு அடுத்தது எந்த பகுதியில வேணாலும் சொத்துக்களை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நிரந்தரமா வச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு உரிமை இருக்கு, அந்த ஒரு இது. அடுத்தது சுதந்திரமாக எந்த ஒரு தொழிலையும் வேலையும் செய்யலாம். இதுதான். ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் 19, ஆர்டிகல் 19 பேச்சு சுதந்திரம் இருக்கா, கருத்து சுதந்திரம், அது கீழ்காணும் எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படின்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு புக்ல இருக்காது. சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன பேச்சு சுதந்திரத்துக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு, எல்லாத்தையுமே பேசிடலாமானா கிடையாது. அதுக்கும் ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு. அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல், அதாவது ஒழுக்க நெறிகளை பின்பற்றணும். அதுக்கு மாறா நீங்க பேசுவேன் அப்படின்னாலாம் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப இந்த நிபந்தனை உண்டு உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த நிபந்தனையுமே உங்களுக்கு பேச்சு சுதந்திரத்திற்கு இருக்கு. நீதிமன்ற அவமதிப்பு, நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி அரசுடைய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படும் மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப அரசின் பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல் இருக்கணும். இந்த 3மே நிபந்தனைகளா விதிச்சிருக்காங்க பேச்சு சுதந்திரத்துக்கு. எல்லாத்தையுமே நீங்க பண்ணிட முடியாது. ஓகேங்களா? ஆனா மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இல்லாமல், அதாவது மத நம்பிக்கைகளுக்கு எதிரா இல்லாம இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமுமே உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு மதம் பிடிச்சிருக்குன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், அது பிடிக்கலன்னா நீங்க விலகிக்கலாம். ஆனா அதை பத்தி விமர்சிக்கலாம், எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் இது ஒரு சில டைம் ஹர்ட் ஆகும் அப்படிங்கறது உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்லயே கொடுத்திருக்காங்க, which is hurt அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த 3 நிபந்தனைகள் தான் பேச்சு சுதந்திரத்திற்கு விதிக்கப்பட்டது. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகேங்களா? 1, 2, 3 மட்டும். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இது இருக்கு. எல்லாருமே இதையும் நம்ம மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இல்லாமல் இருக்கிறதையுமே எதிரானதாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கறது நம்மளோட பேச்சு சுதந்திரத்துல ஒரு நிபந்தனையா வச்சிருக்காங்கன்னு நினைப்போம். ஆனா இது கிடையாது. நெக்ஸ்ட், இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான அடுத்த அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பின் வருவனவற்றுள் எந்த ஒரு அடிப்படை உரிமை குடிமக்களுக்கு மட்டும் அயல்நாட்டவர்களுக்கு இல்லை அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான், ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது அப்படின்னா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சமமான சட்ட பாதுகாப்பு, இது எல்லாத்துக்குமே இருக்கு. வாழும் உரிமை, தனிநபர் சுதந்திரம், இதுவும் எல்லாருக்குமே இருக்கு. 2 பேருக்குமே இருக்கு. இந்தியன் சிட்டிசனுக்காகவும் இருக்கட்டும், ஃபாரினர்ஸ்க்குமே இந்த உரிமை நம்ம இந்தியால கொடுத்திருக்காங்க. மத சுதந்திர உரிமையும் எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க. ஆனா பேச்சு மற்றும் வெளியிடும் உரிமை, வெளியிடும் சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இது ஃபாரினர்ஸ்க்கு கண்டிப்பா கிடையாது, இங்க இருக்கவங்களுக்கு மட்டும்தான். அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை இந்த கேள்விக்கு. ஆனா இதுல என்னென்ன ஆர்டிகல் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்திருக்கல இந்த செட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே, இந்தியன் சிட்டிசன் இந்திய குடிமகனா இருந்தாலும் உங்களுக்கு உண்டு,
வெளிநாட்டவர்களுக்குமே இது பொருந்தும். இந்த அடிப்படை உரிமைகள் எல்லாமே வழங்கப்படுது. ஓகேங்களா? சோ அப்ப 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னோமா. அடுத்தது 20, 21. 20ங்கிறது என்னது? 20 என்னது? 21 என்ன? சொல்லுங்க பாக்கலாம். கமெண்ட் பண்ணுங்க இத நீங்க. அடுத்தது 21 தொடக்க கல்வின்னு தெரியும். 22 தடுப்பு காவலுக்கு எதிரா இருக்கக்கூடியது. 23, 24 வந்து சுரண்டலுக்கு எதிரா இருக்கிறது. 25ல இருந்து 28 வரைக்கும் இருக்கிறது சமய சார்பு, மத சார்பு, மத சுதந்திர உரிமை. இது எல்லாமே ஓகேங்களா? சோ அப்ப இது எல்லாமே வந்து உங்களுக்கு இது பண்ணிருக்காங்க. 21 தான் வந்து இந்த வாழும் உரிமை, தனிநபர் சுதந்திரம். நானே சொல்லிட்டேனா? அப்ப 20க்கு மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன அப்படின்னுட்டு. ஓகேங்களா? சோ அப்ப இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க கீழே கொடுத்திருக்கேன் பாருங்க. இந்த ஆர்டிகல்ஸ்ல இருக்கிறது எதுவுமே வந்து ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. அப்ப 15 என்னது? பாகுபாடு தடை செய்தல் சட்டம். பாகுபாடு காட்டுவதை தடை செய்தல். அது வந்து அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி 16ங்கிறது பொது வேலை வாய்ப்புகள்ல சம உரிமை. அதுவும் ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. 19 தான் இந்த பேச்சு உரிமை, பேச்சு சுதந்திர உரிமை. இதுவும் ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. 29, 30 என்னது? கல்வி மற்றும் பண்பாட்டு கலாச்சார உரிமை அப்படின்னு கொடுத்திருப்போம்ல, அதுவும் உங்களுக்கு கிடையாது. இது ரிலேட்டடா இன்னொரு கொஸ்டின் நான் பார்த்தேன். அதாவது வெளிநாட்டவர்கள் வந்து இங்க வந்து சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்த முடியுமா அப்படின்னா அவங்களால நடத்த முடியாது. நம்ம நாட்டுல இருக்க குடிமக்களுக்கு தான் வந்து அந்த உரிமை இருக்கு. இப்ப கல்வி கலாச்சார உரிமைகள் வந்து யாருக்கு தான் இருக்குன்னா இந்திய குடிமகன்களுக்கு மட்டும்தான் இருக்கு. எல்லாருக்கும் கிடையாது. அப்போ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு இப்படி கொடுத்து கேட்டாங்கல்ல, நாளைக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா 15, 16 கொடுத்து இது வெளிநாட்டவர்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட கேட்கலாம். இல்ல 29, 30 ரிலேட்டடா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா உங்களால இதை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதனால இந்த 2 பாக்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எல்லாருக்குமே உண்டு. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் இந்திய குடிமகன்ஸ், இந்தியன் சிட்டிசன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. பின் வருவனவற்றுள் எந்த சரத்தில் குற்றங்களுக்கான குற்ற தீர்ப்பு குறித்து பாதுகாப்பானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது? சோ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டனைகள்ல இருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை அப்படிங்கிறது தான் 20. சோ இதுதான் ஓகேங்களா? சோ அப்ப குற்ற தீர்ப்பு குறித்து பாதுகாப்பு அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல, சட்டத்துல என்ன தண்டனை கொடுத்திருக்காங்களோ அதுபடிதான் ஒரு குற்றவாளிக்கு நம்ம தண்டனை விதிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சோ அதுபடிதான் நீதிபதி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த விதியை பயன்படுத்தி தான் தண்டனை வழங்குவாங்க. சோ அப்ப உங்களுக்கு அந்த குற்றத்திற்கான தீர்ப்புக்கு பாதுகாப்பு இருக்கு. என்ன வேணாலும் கொடுத்துட முடியாது. ஓகேங்களா? ஒரு சின்ன தப்பு பண்ற ஒருத்தனுக்கு போய் இப்ப நாளைக்கு ஒருத்தன் வந்து திருடுறான். ஒரு வீட்டுல வந்து ஒரு 10,000 ஒரு 20,000 திருடுறான். இல்ல நகையோ பணமோ திருடுறான். அவனை கொண்டு போய் உங்களால தூக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்ல. சோ அப்ப ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களால இது பண்ண முடியும். அப்ப இந்த 20 மூலியமா தான் இந்த தண்டனைகள்ல இருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது. இங்கனம் கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி என்ன? இந்த ஒரு விதிதான் 21 அப்படிங்கிறது திரும்ப திரும்ப டிஃப்ரெண்டா திணுசா கேட்பானுங்க இத. சோ இத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இதை புரிஞ்சுக்கோங்க. நோட் பண்ணணும்ன்றது அவசியம் இல்ல, புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. அப்ப 21 கீழே என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா 21 அப்படிங்கிறது தனி உரிமை அப்படிங்கிறது. தனிநபருடைய வாழ்க்கைக்கான உரிமை. அது இது வந்து ரைட் டு பிரைவசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை. ஓகேங்களா? அப்ப 21 கீழ் எந்த ஒரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கை மற்றும் அவனுக்குள்ள உரிமைகளை வரையறுக்கப்பட்ட சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள முறை அடிப்படையில் மட்டும்தான் தடுக்க முடியும். அதாவது சட்டத்துல எப்படி ஒருத்தனோட உரிமையை, தனிப்பட்ட உரிமையை தடுக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்களோ அதுபடிதான் முடியுமே தவிர வேற எந்த வகையிலுமே பறிக்க முடியாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஆர்டிகல் 21 தான் இதுக்கான விடை. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் இதே கொஸ்டின் தான் திருப்பி இப்படி கேட்டிருக்கான் பாருங்க. சட்டத்தினால் நிலைநாட்டப்பட்ட நடைமுறையால் அன்றி, அதாவது சட்டத்துல சொல்லப்பட்டிருக்க நடைமுறையை தாண்டி எவருடைய வாழ்க்கை அல்லது தனிநபர் சுதந்திரத்தை இழக்க செய்ய முடியாது, அது இல்லாம வேற எந்த வகையிலயும் முடியாது அப்படின்னு எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னா சரத் 21. இப்ப பார்த்தா அதேதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். தனிநபர் உரிமை என்பது என் உரிமை என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனிநபர் உரிமை அப்படின்னாவே என்னதான், அரசியலமைப்பு உறுப்பு 21 அப்படிங்கிறது உங்களுக்கு புக்லயே கொடுத்துட்டான். அப்ப 21ங்கிறது எது கீழே வருது? அடிப்படை உரிமை கீழே வருதா? அடிப்படை உரிமைங்கிறது எது கீழே வருது? பகுதி 3ல
12 இருந்து 35 வரைக்கும் இருக்கிறது தான் இந்த அடிப்படை உரிமைகள். இதுலதானே 12 இருந்து 35க்குள்ளதான் 21 இருக்கு. அப்ப இதுக்கு கீழே வர்றதுதான் வந்து இந்த தனி உரிமை அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. எங்க ஆப்ஷன் டி பாருங்க, அரசியலமைப்பு சட்டத்தின் 3வது பிரிவுன்னு கொடுத்திருக்கான். அதோட 40வது பிரிவு 35 வரைக்கும் தான் 3லயே இருக்கு, பகுதி 3லயே. அப்ப இது தவறு. ஓகேங்களா? சோ அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் என்னைக்குன்னு கேட்டிருக்கான். ஏப்ரல் 1, 2010. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இங்க உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ்டு த ரைட் டு எஜுகேஷன் ஆன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னா இதுக்கான மீனிங்கே வேற, நடைமுறைப்படுத்தியங்கிறதுக்கான மீனிங்கும் வேற. ஆக்சுவலா எப்போ வந்து இந்த ரைட் டு எஜுகேஷன், ஆர்டிஇன்னு சொல்லுவாங்க, ரைட் டு எஜுகேஷன், இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க பார்லிமெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 4, 2009 அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி 2010 தான் நடைமுறைக்கு வருது. சோ உங்களுக்கு தமிழ்ல கொடுத்த கேள்விப்படி இது சரி. இன்கேஸ் ஆப்ஷன்ல இங்க மாறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா மாத்திருப்பாங்க, பட் இங்க கொடுக்கல. ஓகேங்களா? இது ரிலேட்டடா நம்ம புக்ல என்ன விஷயம் மட்டும் இருக்குன்னு பாருங்க. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 கொடுத்திருக்காங்களா? அப்ப இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அரசமைப்பு உறுப்பு 21A 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 கீழ் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்டது அப்படின்றாங்க. கீழ் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்டுள்ளது அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது. சோ இதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொன்னேன். 2002ல உங்களுக்கு 21A அப்படிங்கறத இங்க உள்ள நுழைச்சிருப்பாங்க. அடிப்படை உரிமைகள்ல 21A அப்படிங்கிறது, தொடக்க கல்வி உரிமை வந்து 2002ல தான் வந்து உங்களுக்குள்ள இன்க்ளூடே பண்ணிருப்பாங்க. சோ இதுக்கு கீழே வந்து கட்டாய கல்வி முறை எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் எப்போ வருதுன்னா ஆகஸ்ட் 4, 2019ல உள்ள இது பண்ணிருக்காங்க. பட் அது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஏப்ரல் 1, 2010. இந்த 3 இயர்ஸ்மே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2009, 10, 2 அண்ட் இந்த டேட்டுமே முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 21A. மறந்தேது 21 தான் ஞாபகம் இருக்குன்னு போட்டுறாதீங்க. 21ங்கிறது என்னது? தனி உரிமை. தனி உரிமை. ஓகேவா? 21Aங்கிறதா தொடக்க கல்வி பெறக்கூடிய உரிமை. இதுக்கு கீழேதான் அந்த ரைட் டு எஜுகேஷன், கட்டாய கல்வி வருது. அப்ப கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எத்தனை வயதுக்குட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும் அப்படின்னா 6 முதல் 14 வயது இருக்கவங்களதான். சோ இங்க புக்ல கொடுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் 86வது திருத்தம் 2002 இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 21ஆவில் 6 முதல் 14 வரையிலான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக இணைத்துள்ளது அப்படின்னு கொடுத்திருக்கானா. சோ இதுல நீங்க இன்னொரு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த 21A அப்படிங்கிறது எப்ப இன்க்ளூட் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. எந்த சட்ட திருத்தம்னு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். சோ அதனால இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 86வது சட்ட திருத்தம் 2002 அப்பதான் 21A வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்படி இது பண்றாங்களோ அந்த முறையில இலவச கட்டாய கல்வி வழங்கலாம் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எது அப்படின்னா 21A 6 ஆ. ஓகேங்களா? சோ இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான் இது ரிலேட்டடா, இங்க பார்த்தோம்ல, இது ரிலேட்டடா வரதான் 1, 2, 3, 4. இந்த 4 கொஸ்டின்ஸ்மே இது ரிலேட்டடா வந்ததுதான் உங்களுக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 21 மற்றும் 21A ஆகிய சரத்துக்கள் கீழ்கண்டவற்றுள் எந்த உரிமைகளை பேணுவதற்காக உத்தரவாதம் அளிக்கிறது அப்படின்றாங்க. என்னென்ன உரிமைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். 21 என்ன? தனிநபர் உரிமை. அப்ப தனிப்பட்ட சுதந்திரம். அப்ப உயிர் வாழ்வதற்கான உரிமை, தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கறதா 21. அப்ப இது 21. சுதந்திரத்திற்கான உரிமை, சுகாதாரத்திற்கான உரிமை, உணவிற்கான உரிமை கிடையாது. அப்ப 21A அப்படிங்கிறது என்ன? அடிப்படை கல்விக்கான உரிமை, தொடக்க கல்வி, அடிப்படை கல்வி. அப்ப 21A அப்படிங்கிறது இதுக்கானது. அப்ப 1 and 4 அப்படிங்கிறது தான் இதுக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய இது. ஓகேங்களா? சோ அப்ப 1 and 4 சரியான விடை. அடுத்த கொஸ்டின்,
முறையற்ற கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிராக அப்படின்னாவே என்னதான் பிரிவு 22. இந்த வாசகம் பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் சரத்துக்களில் எந்த ஒன்று அப்படின்னா 22 தான். வேற எதுவுமே இல்ல. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். சோ இப்ப நீங்க பார்த்த எல்லாத்தையுமே வச்சு இந்த மேட்ச் த ஃபாலோயிங்க இது பண்ணுங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா இது மேட்ச் த ஃபாலோயிங் கிடையாது. தவறா பொருந்தி இருக்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப அரசியல் அமைப்பு பிரிவு 14 அப்படிங்கிறது என்னது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது சரியா பொருந்திருக்கு. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது தவறா பொருந்திருக்கிறது எதுன்னு. அரசியலமைப்பு பிரிவு 17ங்கிறது பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்புன்னு கொடுத்திருக்கு. ஆனா அரசியலமைப்பு பிரிவு 17ங்கிறது என்னது? தீண்டாமை ஒழித்தல். அப்ப இதுதான் வந்து தவறாக இதா இருக்கு. அப்ப இதுதான் உங்களுடைய ஆன்சர். மத்தது எல்லாமே சரியா இருக்கு. அப்ப 21 தொடக்க கல்வி இது கரெக்ட். 26 அப்படிங்கிறது சமய விவகாரங்கள். 25ல இருந்து 28 வரைக்கும் சமய சார்பு உரிமைன்னு பார்த்தோம். அதுல 26ங்கிறது பர்டிகுலரா என்ன சொல்லுன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமைகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமையில இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 இதையுமே பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது ரிலேட்டடா உங்களுக்கு எப்படி முகவுரை ரிலேட்டடா கேசஸ் இருந்துச்சு. கோலக்நாத் வழக்கா இருக்கட்டும் அல்லது கேசவானந்த பாரதி வழக்கு, இந்த மாதிரியான வழக்குகள்லாம் முகவுரையில பார்த்தோம்ல, அதே மாதிரி அடிப்படை உரிமைகளுக்குமே ஒரு சில வழக்குகள் இருக்கு. சோ அந்த வழக்குகளை பத்தியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த வீடியோல உங்களுக்கு சொன்ன ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த சரத்தெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ்க்கு இல்ல, இதெல்லாம் வந்து இந்திய குடிமகன்களுக்கு மட்டும் இந்த இது எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணல அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட்டாவது பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கொஸ்டினை ட்விஸ்ட் பண்றாங்கன்னா இந்த இதுலதான் உங்களால ட்விஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ மத்த எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.